திமுக கூட்டணியே இல்லாமல் ஏதாவது ஒரு தேர்தல் அவங்க நின்று இருக்காங்களா? கிடையாது. எல்லா தேர்தலையும் அவங்களுக்கு கூட்டணி தேவைப்படும். கூட்டணி கட்சியினுடைய உழைப்பு தேவைப்படும். கூட்டணி கட்சிகள் வீதி வீதியாக பிரச்சாரத்துக்கு போகணும். கூட்டணி கட்சிகள் வேர்வை சிந்தணும். கூட்டணி கட்சிகள் உடல் உழைப்பை கொடுக்கணும். ஆனா அதிகாரத்துல எல்லா பதவிகளையும் சுவைப்பது யாரு? திமுக மட்டும்தான். இப்ப 2021 நடந்து முடிஞ்ச 2021 சட்டமன்ற தேர்தல்ல விசிகாவினுடைய உழைப்பு இல்லாம, கம்யூனிஸ்டுகளுடைய உழைப்பு இல்லாம, காங்கிரஸ் கட்சியினுடைய உழைப்புகள் இல்லாம, இஸ்லாமிய அமைப்புகளுடைய உழைப்பு இல்லாம, மதிமுகவினுடைய உழைப்பு இல்லாம திமுக ஆட்சிக்கு வந்துருச்சா? இந்த கூட்டணி கட்சியுடைய உழைப்பு இல்லை என்றால் திமுக ஆட்சிக்கு வந்திருக்காது. ஆனா அவங்களுடைய உழைப்பை எல்லாம் சுரண்டி கொண்டு அதிகாரத்தை நீங்க மட்டும் இருக்கிறீங்க, அமைச்சரவையில் நீங்க மட்டும் இருக்கிறீங்க. கேட்டா நாங்க கூட்டணியில் பங்கு கொடுக்க மாட்டேன்னு நீங்க சொல்றீங்க. சரி, அப்ப நீங்க மத்தியில மட்டும் எப்படி நீங்க கூட்டணி ஆட்சிக்கு போனீங்க? காங்கிரஸோடு மத்திய அமைச்சரவையில் இருந்தீங்க, பிஜேபியோடு மத்திய அமைச்சரவையில் இருந்தீங்க. அப்பெல்லாம் வாயை திறந்தாலே மக்களை ஏமாற்றக்கூடிய வாக்குறுதிகள், கூட்டணி கட்சிகளை ஏமாற்றக்கூடிய செயல்பாடுகள். அப்ப அதையெல்லாம் மாற்ற வேண்டுமென்றால் இந்த சமூக நீதி மண்ணில் சமூக நீதி நிலைநிறுத்தப்படணும். வாய்க்கிலேயே இது சமூக நீதி மண்ணுன்னு பேசுறாங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் சாதிய ஆணவ படுகொலைகள் நடந்து கொண்டுதான்